மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சில பொருட்கள், அதாவது மூலிகை சார்ந்து இருக்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம காலப்போக்கில் மறந்துட்டோம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே தாம்பூலம் தரிக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. தாம்பூலம் தரிக்கும் பொழுது அதுல முக்கியமான ஒரு பொருளா நம்ம பயன்படுத்தினது தான் பாக்கு. கொட்டை பாக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. பொதுவா சித்த மருத்துவத்தில் கொட்டை பாக்குக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லலாம். நான் நிறைய பதிவுகள்ல நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயம் என்னன்னா, கொட்டை பாக்க மறந்துடாதீங்க. முக்கியமா பெண்கள். பெண்களுக்கு கொட்டை பாக்கு நிறைய அற்புதங்களை செய்யுதுன்னு சொல்லலாம். ஆரோக்கியம் சார்ந்து நிறைய அற்புதங்களை செய்யுது. எந்தெந்த மாதிரி நோய்களுக்கு நம்ம கொட்டை பாக்க எப்படி பயன்படுத்தலாம்ன்றத இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ கொட்டை பாக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ! அது துவர்ப்பா இருக்கும். நம்ம வெத்தல பாக்கு போடும்போது தான் கொஞ்சமா பாக்கு வச்சு சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பெரும்பாலும் கர்ப்பப்பை சம்பந்தமா இருக்கக்கூடிய நிறைய நோய்களுக்கு தரக்கூடிய சித்த மருந்துகள்ல கொட்டைப்பாக்கு ஒரு முக்கிய ஒரு மூலிகையாக தான் சேருது. இது மூலிகையா தான் நம்ம சித்த மருத்துவத்துல பாக்குறோம். அந்த அளவுக்கு இதுல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. சிலருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பார்ப்போம், எனக்கு நான் வெயிட் கம்மியா தான் இருக்கேன். ஆனா பிரஷர் இல்ல, சுகர் இல்ல. கொலஸ்ட்ரால் மட்டும் எனக்கு அதிகமா இருக்குன்ட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இதற்கு கொட்டைப்பாக்க நம்ம பயன்படுத்தலாம். கொட்டைப்பாக்குக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டானிக் ஆசிட் அதிகமா இருக்கு. அதாவது தோற்பு சக்தி அதிகமா இருக்கு. பொதுவா இந்த தோற்பு சக்தி இருக்கிற மூலிகை எல்லாமே என்ன பண்ணுது? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொட்டைப்பாக்குக்கு இருக்கு. இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல ரத்த நாளங்கள்ல நிறைய பேருக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கும். ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சிருக்கு. கொலஸ்ட்ரால் நார்மலா இருந்தாலும் சிலருக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். இதற்கு இந்த கொட்டைப்பாக்க நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இத நான் எப்படி பயன்படுத்தலாம்னா, நம்ம அந்த கொட்டைப்பாக்க பவுடர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இத வெந்நீர்ல கலந்து காலையில வெறும் வயித்துல குடிச்சிட்டு வரணும். இந்த கொட்டைப்பாக்கு பவுடர வெந்நீர்ல கலந்து தினமும் காலையில குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தம் சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம பிளட்ல நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கு. பிளட் பியூரிஃபையர் நான் எடுக்கணும். அ பிளட் நமக்கு நிறைய டாக்ஸின்ஸ் பிளட்ல இருக்கு. இதனால நிறைய நோய்கள் வரும். தோல் நோய்கள்ல இருந்து நம்ம பாடியில பிளட் தின்னர் ஒரு சிலர் எடுத்துட்டு இருப்போம். இப்ப கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குன்னா, இருதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குன்னா, பிளட் தின்னர் நம்ம எடுத்துட்டு இருப்போம். இதற்கு எல்லாத்துக்குமே இந்த கொட்டைப்பாக்கு ஒரு சிறந்த ஒரு நிவாரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொட்டைப்பாக்கு பவுடர தண்ணீர்ல கலந்து காலையில வெறும் வயித்துல குடிச்சிட்டு வரணும். அதே மாதிரி நான் பெண்களுக்கு சொன்னேன். ரொம்ப காலமாக பிசிஓடி பிரச்சனை இருக்கு. முக்கியமா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு இந்த கொட்டைப்பாக்க நம்ம பயன்படுத்தலாம். அ ரொம்ப ஈஸியா அப்படின்னா, இல்ல கொட்டைப்பாக்கு என்னால பவுடர்லாம் பண்ண முடியாது. நான் இத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கொட்டைப்பாக்கு. நைட்ல என்ன பண்ணணும்னா, கொட்டைப்பாக்க 1, 2ஆ இடிச்சு தண்ணீர்ல ஊற வச்சிடணும். ஒரு 300 எம்எல் அளவுக்கு தண்ணீர்ல ஊற வச்சிடணும். காலையில அந்த தண்ணிய அப்படியே நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூட கொஞ்சமா சோம்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100ல இருந்து 150 எம்எல் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த தண்ணீரை டெய்லி காலையில நம்ம குடிச்சிட்டு வரும்போது, அதிகமா நமக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இல்ல டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். அதிகமாக ப்ளீடிங் ஆகுது. ஓவர் ப்ளீடிங் இருக்குனாலும் இந்த இந்த கஷாயத்த தினமும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இத குடிக்க குடிக்க நம்ம உடல் தசைகள் எல்லாமே இறுக்கமடையும். சிலருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால உடல் ரொம்ப வெயிட் ஒபீஸா இருப்பாங்க. அவங்கள தொட்டு பார்த்தோம்னா நமக்கே தெரியும். சதைகள் எல்லாமே ரொம்ப எனக்கு வெயிட்டா தெரியறேன். ஆனா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாரி இருக்கு. தொல தொலன்னு இருக்கு. ஊழச்சதைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீர் கோர்த்து ஊழச்சதை இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கொட்டைப்பாக்க நம்ம பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, இந்த கஷாயம் மாதிரியோ, இந்த கொட்டைப்பாக்கு பொடிய வெந்நீர்ல கலந்தோ நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் இல்ல. எனக்கு அஜீரணம் சார்ந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் ஃபுட் எடுத்தாவே எனக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை நீண்ட நாட்களாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை. இதற்குமே இந்த கொட்டைப்பாக்க பயன்படுத்தலாம். டெய்லி நம்ம ஏதாவது ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு நேரமாக இருந்தா இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம். நெஞ்சில கபம், அதாவது கோழை சேர்ந்திருக்கு, சளி இருக்கு, கோல்டு காஃப் எனக்கு தொடர்ந்து இருக்குன்னா, இரவு நேரத்துல இந்த கொட்டைப்பாக்க பயன்படுத்தலாம். வெத்தலையோடு எடுத்து இந்த கொட்டைப்பாக்கு சீவல் மாதிரி நமக்கு இருக்கும். வெத்தலையோட இந்த கொட்டைப்பாக்க வைத்து இதுல ஒரு 2 மிளகு வைத்து நல்லா மடிச்சு நம்ம சாப்பிடணும். இரவு தூங்குவதற்கு முன்னாடி இத நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, நெஞ்சில இருக்கக்கூடிய இந்த சளி வெளியேறும்.
அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சோனே எனக்கு வந்து மோஷன் போக மாட்டேங்குது. கா அதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோ, லஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து மோஷன் போற மாரி இருக்கு. அதுவும் சரியா வரல. ரொம்ப மலச்சிக்கலா இருக்குன்னு சொல்றவங்க, இத நம்ம பயன்படுத்தலாம். வெத்தலையோடு மிளகு, கொட்டைப்பாக்கு வைத்து இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா, உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி தாம்பூலம் தரிக்கிறது. தாம்பூலம்னா வெத்தலையோட நம்ம கொட்டைப்பாக்கு, சுண்ணாம்பு சேர்ப்போம். சுண்ணாம்பு எதுக்குன்னா, அதுவுமே காலப்போக்கில் மறந்த ஒரு விஷயம் தான். கால்சியம் எலும்புகளுக்கு வலிமை சேர்ப்பதற்கும், ஜீரணம் நல்லா ஆகணும்னா நம்ம இத பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த தாம்பூலம் தரிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும், இது 3மே ஈக்குவல் ரேஷியோல இருக்கணும். அதாவது காலை, மதியம், இரவு ஒவ்வொரு டைம்லயும் நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான இது வந்து ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணணும். காலையில வந்து வெத்தலைய கொஞ்சம் 2 வெத்தலையாக வைக்கிறது. மதிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமா வச்சோம்னா, நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து ஈஸியா டைஜஷன் ஆகுறதுக்கு. இரவு நேரத்தில் வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் கொட்டைப்பாக்க கொஞ்சம் அதிகமா வச்சு சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடும்போது வாயில வரக்கூடிய அந்த உமிழ்நீர கீழ துப்பிடணும். ஏன்னா, அது வந்து நஞ்சுன்னு சொல்றாங்க. நஞ்சு அப்படின்னு வாயில போட்ட உடனே வர உமிழ்நீரை துப்பிடணும். 2வது வரக்கூடிய நீரையும் துப்பிட்டு, 3வதாக நமக்கு வருது இல்லைங்களா? அந்த நீர் வாயில போட்டு அந்த வெத்தலைய நம்ம மெல்லும்பொழுது வரக்கூடிய தண்ணீர, அந்த நீர வந்து விழுங்கும்பொழுது தான் பல நோய்களுக்கு அது தீர்வாக இருக்குன்னு சொல்லலாம். எதற்கு இந்த இரவு நேரத்துல நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த மலச்சிக்கல் போக்குவதற்கு நம்ம கொட்டைப்பாக்க கொஞ்சம் அதிகமா வச்சுக்கணும். மதிய நேரத்துல இந்த சுண்ணாம்ப வச்சு சாப்பிடும்போது, மதியம் தான் நம்ம நல்லா ஹெவியா மீல்ஸ் எடுப்போம். அதுவும் ஒரு சிலர் வந்து ஸ்பைசியா, நான்வெஜ் இதெல்லாமே சேர்த்து எடுக்கும்பொழுது, அதற்கு தேவையான அளவுக்கு நம்ம லைட்டா சுண்ணாம்பு வச்சு சாப்பிடும்போது தான், அ உடல்ல நெறைய கால்சியம் வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும். எலும்புகள் வந்து நெறைய பேருக்கு வீக்கா இருக்குன்னு சொல்றோம். இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. எனக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் இருக்குன்னா, சுண்ணாம்பு வைத்து இந்த தாம்பூலம் தரிக்கும்போது, இதனால் வரக்கூடிய பலன்கள் நெறைய இருக்கு. அதே மாதிரி இந்த கொட்டைப்பாக்கு அப்படின்னு நான் சொன்ன இந்த விஷயம், உடல்ல இருக்கக்கூடிய நெறைய நோய்களுக்கு, முக்கியமாக வயிற்று புழுக்களை வெளியேற்றவும் இந்த கொட்டைப்பாக்கு பயன்படுத்தலாம். இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா சாப்பிட மாட்றாங்க. ஃபேஸ்ல எல்லாமே தேமல் மாதிரி இருக்கு. எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகல. இந்த கண்டிஷனுக்கு வயித்துல வந்து வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்றோம். வயித்துல பூச்சிகள் இருக்குனாலும் இந்த கொட்டைப்பாக்க பயன்படுத்தலாம். அதற்கு என்ன பண்ணோம்னா, இரவு நேரத்திலே இந்த கொட்டைப்பாக்க ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம், இது கூட சில மூலிகைகள நம்ம சேர்க்க போறோம். இது எல்லாமே நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடியது தான். மிளகு ஒரு 5, 6 மிளகு எடுத்துக்கணும். மிளகோட கொஞ்சம் சீரகம், கடுக்காய் இருந்தா ஒரு சின்ன துண்டு அளவு கடுக்காய் தோல் மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுக்கு, வேப்பம் கொழுந்து. நம்ம இத மருந்தா குடுக்கும்போது இதுல இன்னும் சில மூலிகைகள் சேர்ப்போம். அதாவது சீந்திலோட கஷாயம் இதுல சேர்ப்போம். அதுக்கப்புறம் துளசி கஷாயம் சேர்ப்போம். துளசி விதைகளையும் நம்ம இதுல சேர்ப்போம். இது வீடுகள்ல இல்லனாலும் நான் சொன்ன இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும். வேப்பம் கொழுந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நல்லா அரைச்சுட்டு, இது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம், ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்துப்பு. இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டு, குழந்தைகளாக இருந்தாங்கன்னா சுண்டைக்காய் அளவு உருண்டைய குடுக்கலாம். இந்த உருண்டை வாரத்துக்கு 1 நாள் தொடர்ந்து 4லிருந்து 5 வாரங்கள் நம்ம குடுக்கணும். பெரியவர்கள் எடுக்குறாங்கன்னா, வாரம் 1 நாள் நெல்லிக்காய் அளவு இத எடுக்கணும். வெந்நீர்ல இது காலையில வெறும் வயித்துல இந்த உருண்டைய சாப்பிட்டுட்டே வந்தோம்னா, அஜீரணம் இருக்கு, சரியா டைஜஷன் ஆகல, சாப்பிட்ட உணவு நெஞ்சிலேயே நிக்குது, இல்ல வயித்துல நெறைய பூச்சிகள் இருக்குனாலும், இந்த கொட்டைப்பாக்கு உருண்டைய நம்ம பயன்படுத்தலாம். அதிக அளவு உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு இந்த கொட்டைப்பாக்குல நெறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நெறைய மருந்துகள்ல இந்த கொட்டைப்பாக்கு சேருது. நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.